ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆலில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு சரிங்களா. சரி வாங்க நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 910 சரி நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நண்பா 910 வந்து இருக்குது. நேற்று நண்பா சொல்லியிருந்தேன், அதாவது நான் போட்ட நம்பர் 859 சரிங்களா. இல்லை 9ஆம் நம்பர் பாஸ் ஆச்சு நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. இது 8 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரல, இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருக்கோம் நம்ம சரிங்களா. இந்த நம்பர் வந்துருக்கும். அப்போ நண்பா நமக்கு இடங்கள் 8 இல்லை சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா நண்பா சொல்லியிருப்பேன், 7ம் 2ஆம் நம்பரும் வராது சரிங்களா. ஒழுங்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 205 இருக்குது, அதில் வந்து ஒரு நம்பர் 8 ஆகலாம். என் கணக்கில் நம்ம 5 இருக்குது, உங்களால் 0 வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதே மாதிரி 1 6 என் கணக்கில் வரல நண்பா, உங்கள் கணக்கில் இருந்தால் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னும் 1ஆம் நம்பர் வந்து இருக்குது சரிங்களா. இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங் நம்ம தவறு விட்டாச்சு நம்ம சரிங்களா. ஏன்னா 910 நம்ம பக்கத்தில் வரையும் போயிட்டோம், ஆனால் பட் இருந்தாலும் நம்ம வினிங் எடுக்க முடியல சரிங்களா. சரி விடுங்க நம்ம பரவாயில்ல. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம 910 ஓகேவா. இந்த கடைசி நம்பரு நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குது, குரூப் ஒரு எக்ஸாம் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் நண்பா நம்ம வீடியோ வராது. ஆனால் இருந்தாலும் நம்ம நண்பர் யாரும் கஷ்டப்படக்கூடாது ஒரே நோக்கிறதுக்காக நம்ம நண்பர்கள் எல்லாருமே கமாண்டில் எல்லோரும் நம்பர் கொடுங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பா நம்ம நண்பர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 7ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி 7 வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் எடுத்து மற்ற நம்பர் கமாண்டில் பார்த்துட்டு வினிங் எடுங்க சரிங்களா. நாளைக்கு நண்பா நான் நண்பர்கிட்டே ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் சரிங்களா. நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஏ போர்டுக்கு 7 வருதுன்னா பக்கத்தில் ஏ போர்டு 7 போட்டு பக்கத்தில் -3 போட்டு ஒரு 10% இல்லை 100% இல்லை 80% வருது ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு கமாண்டில் போடுங்க சரிங்களா. ஏன்னாப்பா நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறனால என்னால் எந்த ஒரு மேக்ஸும் போட முடியல. ஏன்னா எக்ஸாம் இருக்கிறனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக தான் எக்ஸாம் அளவுக்கு உட்கார முடியும். அதனால எந்த ஒரு நம்பரும் நான் எடுக்கல சரிங்களா. நாளைக்கு நம்ம நண்பர்கிட்டே பொறுப்பு ஒப்படைக்கிறேன். நம்ம நண்பர்கள் எல்லாருமே இப்போ சன்னி ஸ்டார் ப்ரோ, ரங்கராஜன் ப்ரோ, கவிதா ப்ரோ, இன்னும் நாகராஜ ப்ரோ, இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோ எனக்கு பேர் ஞாபகம் டக்கம் வரல. இருந்தாலும் நாளைக்கு எல்லோரும் நம்பர் கொடுங்க, மற்ற நம்பர் எல்லோரும் பார்க்கட்டும். கமாண்டில் வந்து பாருங்கள், பார்த்தோன்னா வின்னிங் வந்து நம்பர் கொடுப்பாங்க, அதை பார்த்து நண்பா வின்னிங் எடுங்க சரிங்களா. நாளைக்கு ஒரு நாளைக்கு நண்பா உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சரிங்களா. நாளைக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணி நம்பர் கொடுங்க சரிங்களா. ஏன்னா மற்ற நண்பர்கள் நண்பா இதில் படித்தவங்களும் இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. சில பேர் நண்பா மேக்ஸ் நல்லா போடுவாங்க, சில பேர் மேக்ஸ் வராது. அதனால் நம்ம கொடுக்குற நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால் நண்பா ஒரு நல்ல நம்பரை நாளைக்கு கமாண்டில் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். எத்தனை பேர் நண்பா நாளைக்கு கமாண்டில் பண்ணுறீங்களோ அவங்கள பார்த்துட்டாங்களோ கேட்குறேன் சரிங்களா. அடுத்த வீடியோ போடும்போது நான் அவங்க பேர் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் நல்ல நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. சரி நண்பா, நாளைக்கு நண்பா கமாண்டுக்கோசரம் எல்லோரும் நம்ம நண்பர்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. நாளைக்கு நண்பா முடிஞ்ச அளவுக்கும் கமாண்டில் ஒரு பெஸ்ட்டான நம்பர் கொடுங்க சரிங்களா. கொடுத்தீங்கன்னா மற்ற நம்பர் பார்த்துட்டு அவங்களும் வினிங் எடுக்க சரிங்களா. நம்ம நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதாவது வஉசி அவர்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிறையில் இருக்கும் பொழுது அதாவது கையில் ரத்தம் சொட்ட வந்து செக் இழுத்தாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ரூமில் போய் உட்காரும் பொழுது அவர் ஒரு புக் ஒன்று படிப்பார், அந்த புக்கு பேர் என்னன்னு கேட்டேன். நம்ம அது ஒன்றும் இல்லை, தொல்காப்பியம் சரிங்களா. தொல்காப்பியத்தை படித்ததுனால தான் அவர் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டாது அப்படின்னு சொல்லி வஉசி அவர்களே சொல்லியிருப்பார். சரி நண்பா. சரி நண்பா, இன்றைக்கி ஒரு தகவல் தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு குறிப்போடு எழுதி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா. நாளைக்கு அதே மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த நண்பா 2 மணி ஆகிடும் சரிங்களா. 2 மணிக்கு மேலே வந்து நான் எந்த ஒரு வீடியோ மேக்ஸாக போட்டு பார்க்க முடியாது. அதனால் நம்ம நண்பர்கிட்டே பொறுப்பு ஒப்படைக்கிறேன் சரிங்களா. நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம அதுக்கு தான் போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு நம்ம மற்ற நண்பர்கள் எல்லாம் வினிக்கிட்டோம். நானும் நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு நானும் வந்து கமாண்டுக்குள்ளே பார்க்குறேன், எத்தனை பேர் நண்பா எத்தனை நம்பர் கொடுக்குறீங்க சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா, நன்றி நண்பா, கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி ஓகே நண்பா.